உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி உந்தி பரசோதியாத். ஓம் பரத்தேஸ்வராம் பிரபஞ்சோ வசுமம் சாந்தம் சிவம் அத்வைதமனித்தே. ஓம் ஹரிமாதித்யே ஆயச சோமய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதுவே நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சனி பெயர்ச்சி சர்வ வல்லமை சர்வ லோகமும் சர்வ வல்லமை கொண்ட சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் சனி பயிற்சி. எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவரையே ஆட்டி படைக்கின்ற சர்வ வல்லமை பொருந்திய சனி பகவானுடைய சனி பெயர்ச்சி. நீதிக்கு புறம்பாக உலகத்தில் நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும் அவரை சரியான நேரத்தில் தட்டி கேட்டு தண்டனை தருவதும் அப்பேற்பட்ட சனி பகவானுடைய சனி பயிற்சி. சரியான நேரத்தில் தட்டி கேட்டு தண்டனை வழங்குவதும் சனி பகவான், நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும். ஆகவே இவருக்கு நீதிக்கரசர் என்று ஒரு பெயர் உண்டு. நீதிக்கு அரசர் என்று ஒரு பெயர் உண்டு. உலகில் அனைத்து ஜீவன தொழில்களுக்கும் உலகத்தில் உள்ள மனுஷர்கள் பூரா என்னென்ன தொழில்கள் செய்கிறார்களோ அந்த தொழில்களுக்கெல்லாம் ஜீவனக்காரகன் தொழில்காரகன் என்று இவருக்கு பெயர். ஆக ஜீவனக்காரகன் என்று சனி பகவானுக்கு பெயர். ஆக அதே நேரத்தில் ஒரு மனிதன் திடகாத்திரமாக ஆயுளோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சனி பகவான் தான் முக்கிய காரணம். ஆகவே சனி பகவான் ஆயுள்காரகன் என்று பெயர். ஆரோக்கியக்காரகன், வியாதியை ஏற்படுத்துபவன் அவனே, குணப்படுத்துபவனும் அவனே, ஆயுளை கொடுப்பதும் அவனே, ஆயுளை கெடுப்பதும் அவனே. ஆகவே இவருக்கு ஆயுள்காரகன் என்று ஒரு பெயர் உண்டு, ஆரோக்கியக்காரகன் என்று ஒரு பெயர் உண்டு. சரி, அடுத்து ஒரு மனிதன் 4 காசு பார்த்துட்டா தலகால் தெரியாம ஆடக்கூடிய நிலை. 4 காசு சம்பாரிச்ச திமிர்ல தலகால் தெரியாம ஆடக்கூடிய நிலை. தலகால் தெரியாம ஆடுறான். அப்படிப்பட்ட மனிதனை 7 சனி, கண்டக சனி, அஷ்டமத்து சனி என்ற ரூபத்தில் ஆட்டிப்படுத்தி விபத்தை ஏற்படுத்தி துன்பத்தை கொடுத்து தொழிலை கெடுத்து விபத்தை கொடுத்து, இதுதான் தலையில கட்டு, கால் அடிபட்டு, கால் முறிஞ்சு, காலில் கட்டு, கையில கட்டு என்ற ஒரு சோதனையை சரியான நேரத்தில் தண்டனை கொடுப்பதில் வல்லமை கொண்டவன் இந்த சனி பகவான். தலகால் தெரியாம இருக்கும், இதுதாண்டா தலை, இதுதாண்டா கை, இதுதாண்டா கால் என்று உணரக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியவன். பல கஷ்டங்களை கொடுத்து உறவுகளின் குணாதிசயங்களை தெரிந்து கொள்ள நிலையை உருவாக்குவான். அண்ணன் என்றால் என்ன, தம்பி என்றால் என்ன, மாமன் என்றால் என்ன, மச்சான் என்றால் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை மனுஷனை வந்தாண்ட மனுஷன் அப்படின்னு உணரக்கூடிய இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க. இவன் தான் மனுஷன், சரியான நேரத்தில் உதவுனா சரியான நேரத்தில் பாதகம் செய்தவர்கள் என்று உணரக்கூடிய, நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று உணரக்கூடிய சோதனை வேதனை தரக்கூடியவன் சனி பகவான். ஒரு மனிதனை நல்லது கெட்டது உணரக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடியவன் சனி பகவான். சூரியனின், அதாவது அரசனையும் ஆண்டியாக்குவான், ஆண்டியும் அரசனாக்கி விடுவான். சூரியனின் 2ஆம் மனைவியான சாயாதேவியினுடைய புத்திரன் சனி பகவான். சூரியன் சாயாதேவியை கொடுமைப்படுத்தியதால் ஜென்ம விரோதியாகிறான். சனி பகவான் சூரியனுக்கு ஜென்ம விரோதி, பகை கிரகம். சூரியன் அப்பனுக்கும் பிள்ளைக்கு ஆகாது. ஆக கோச்சாரத்தில் சனி சூரியன் எப்பொழுதெல்லாம் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுகின்ற உலகத்தில் மிகப்பெரிய ஆபத்துக்கள் ஏற்படும், மிகப்பெரிய சோதனைகள் வேதனைகள் ஏற்படும், உலகத்தில் ஆட்டி படைக்கக்கூடிய நிலை உருவாக்கும். உலகத்தில் அத்தனை உயிர்களும் பிறப்பதற்கும் உயிரோடு இருப்பதற்கும்
சூரியன் முழு காரண கிரகம் ஆகிறார். ஆகவே சூரியன் ஒரு உயிர் சக்தி கொண்ட கிரகம். அத்தனை உயிர்களையும் படைக்கக்கூடிய ஒரு சூரியனையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி, உலகமே இயங்க முடியாத சக்தியை உருவாக்கக்கூடியவன். அந்த சனியின் பார்வை சூரியனுக்கு விழுந்த உலகமே இயங்காது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை கொண்ட சூரியன் பார்வையை சூரியனையே கடுமையாக பார்க்கக்கூடிய பார்வை சனி பகவான் பார்த்தால் உலகமே இயங்காது. சூரியன் மேல் சனி பார்வை விழுந்தால் உலகமே இயங்காது. அப்பேற்பட்ட சர்வ வல்லமை கொண்டவன் சனி பகவான். ஆண்டியும் அரசனாக்குவன், அரசனையும் ஆண்டி ஆக்கி விடுவான். அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பெயர்ச்சி யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை தரப்போகின்றார், யாருக்கெல்லாம் அஷ்டமத்து சனி, ஏழரை சனி, கண்டக சனியை தரப்போகின்றார், யாருக்கெல்லாம் என்ன எதிரை கொட்டி தரப்போகின்றார், யாரெல்லாம் தட்டி கேட்கப் போகிறார் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம். மேசராசி முதல் மீன ராசி வரை துல்லிதமான பலன்களாக பார்க்கலாம் சனி பெயர்ச்சியினுடைய பலன்கள். ஆக இது ஒரு சித்தர் வாக்கு ஜோதிடம், பொது பலன்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்ப்பதற்கு கீழே ஒரு நம்பர் இருக்கு, நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மை எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் நம் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் பிரம்மன் எழுதிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். எந்த பிரம்மன் நம்மை படித்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். அந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படிதான் உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு காரணங்கள் மட்டும்தான். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கல்யாணம் முடியலையா, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல, எத்தனை வருஷம் வேலை இல்லை, எத்தனை வருஷம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாமல் இருக்க, குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், செய்வன கோளாறுகள், செய்கிற தொழிலில் ஏன் மந்தம் ஏற்படுது, செய்கிற தொழில் ஏன் விருத்தி அடையல, குடும்பத்தில் ஏன் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு, சொத்து பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், அண்ணன் தம்பி பிரச்சனைகள், செய்வனை கோளாறுகள், கலகங்கள், கொடுத்த பணம் ஏமாற்றம், இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கோ ஜாதகத்தை பார்த்து அலைஞ்சு என்னங்க ஜாதகத்தை ஒரு இடத்துலையும் பார்த்து ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனைகள் இருக்கத்தான் செய்கிறது. அதே வேதனை இங்கே வரக்கூடாது. ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சரியாக சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, முன்பதிவு பண்ணிக்கிங்க. உங்கள் எதிர்கால ஜாதகத்தை, உங்கள் எதிர்கால பலன்களை தெல்ல தெளிவாக பார்க்கலாம். மீண்டும் நிச்சயமாக உங்களை சந்திப்பேன். மேசம் முதல் மீன ராசி வரை சிறந்த துல்லிதமான பலன்களை நம்ம பார்க்கலாம். சனி பெயர்ச்சி 2025 மார்ச் 29 ஏற்படுகின்ற சனி பெயர்ச்சியின் மூலம் தனுசு ராசிக்கு என்னென்ன யோக பலன்கள், என்னென்ன பாதகங்கள் அப்படின்றத எச்சரிக்கையாக தனுசு ராசிக்காரர்கள் இருக்க வேண்டிய நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதலில் மார்ச் 29 ஏற்படுகின்ற 2025 ஏற்படுகின்ற இந்த சனி பெயர்ச்சியால் தனுசு ராசிக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய எச்சரிக்கையான நாட்கள் 8/6/2025 முதல் 29/7/2025 வரை. ஆகா, இந்த 2025 6வது மாதமும் 7வது மாதம் மிகவும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பூர்வீகத்தில் அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனையால் அடிதடி கழகங்கள் ஏற்படக்கூடிய காலம். சொத்துக்களால் அடிதடி கழகங்கள் ஏற்படக்கூடிய காலங்கள் ஏற்படும். காவல்துறை, போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்குகள் ஏற்படும், கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில்
சிலருக்கு கணவன் மனைவின் மூலம் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிகவும் கவனம், எச்சரிக்கை. நல்ல யோக பலன்களும் சொத்துக்களும் வியாபாரம் வருமானங்களும் சனிப்பெயர்ச்சியுடைய ஆரம்ப காலங்களில் 2 மாதங்கள் ஏற்பட்டாலும் அடுத்த 2 மாதங்களில் அதிரடியாக மிகப்பெரிய பாதிப்புகள், மிகப்பெரிய விபத்துக்கள், வாகன விபத்துக்கள், நோய் நொடிகள், எதிர்பாராத மருத்துவரை சரி பண்ண முடியாத நோய் நொடிகளும் ஏற்படும். கவனம். வாகன விபத்துக்கள் கவனமாக இருக்க வேண்டும். சொத்து இழப்புகள், பண விரயங்கள், பண ஏமாற்றங்கள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், வியாபாரத்தில் எதிரிகளுடைய தொல்லைகள், எதிரிகளால் வியாபாரத்தில் பலவித இடைஞ்சல்கள், தொழில் நடத்த விட முடியாமல் ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசிக்கு பிள்ளைகளும் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசி பிள்ளைகளும் பயணத்தில் கவனமாக, வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வாகன விபத்துக்கள், பண மோசடிகள், பெண்களால் அவமானங்கள், இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இந்த 8/6/2025 முதல் 29/7/2025 வரை இந்த 2 மாதங்கள். 60 நாட்கள் ஆக்ரோஷமான சனியினுடைய உக்கிரகமான பாதிப்புகள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சனிப்பெயர்ச்சி ஆனவுடன் நல்ல யோக பலன்கள் உண்டு. அடுத்து முதல் 2 மாதங்கள் மார்ச், ஏப்ரல், இந்த 2 மாதங்கள் மார்ச், ஏப்ரல், மே வரை, மார்ச்சில் பயிற்சியாவது, ஏப்ரல், மே 2 மாதங்கள் நல்ல யோக பலன்களை கொடுக்கும். அடுத்த 2 மாதங்கள் பாதிப்பு தரும். கவனமாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்க. அதுல எந்த மாற்றம். இது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இது பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடம். எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னு கண்டிப்பா அந்த மாதிரி வராது. புரியுங்களா? ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அவங்க தனிப்பட்ட எதிர்கால பலன்களை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தெளிவாக பார்த்துக்கலாம், துல்லிதமாக பார்த்துக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.